எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தரணிக்குமார், கேஜி ஹாஸ்பிட்டலில் எலும்பு முறிவு மற்றும் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜன். ஸோ ஆர்த்ரோஸ்கோபினா என்ன? கீஹோல் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் சின்ன தொலை மட்டும் போட்டு உள்ள டியூப் மாதிரி போட்டு கம்ப்யூட்டரில் பார்த்து சர்ஜரி பண்ணுறது. இந்த சர்ஜரி யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஏசிஎல் டேர், பிசிஎல் டேர், இல்லை மெனிஸ்கஸ் அந்த டேர் இருக்கவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி முட்டியில் பண்ணுவாங்க. சில பேருக்கு மூட்டு விலகும், அவங்களுக்கெல்லாம் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாம். அது எல்லாமே கீஹோல் சர்ஜரியில் பண்ணுறது. சில பேர் நடக்கும் போது முட்டி நொடிச்சு விடுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை நழுவுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா, முட்டிக்கு மேலே இருக்க தொடையெலும்பும் காலெலும்பும் ஒற்ற ஒரு ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் சின்ன சர்ஜரி, கீஹோல் சர்ஜரியில் சரி பண்ணிக்கலாம். ஒரு 40 வயசு இருக்கவங்களுக்கு இனிஷியலாக முட்டி வலி ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கும், உள்ளே இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். ஸோ சின்ன வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுவாங்க. அவங்க என்ன ஆகும், திருப்பி 45 வயசில் 50 வயசில் மூட்டு ஃபுல்லாக தேய்மானம் கம்ப்ளீட் ஆகி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ப்ரோக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணி அந்த மூட்டு தேய்மானத்தை ப்ரோக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த ஆர்த்ரோஸ்கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது, உள்ளே இருக்கிற பிரச்சனை தான் லிமிட். யாருக்கு வேணால் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணுறோமா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோமாங்கிறது டிஃபரன்ஸ். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி எங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் பண்ணுறது நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. வயசானவங்களுக்கும் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணலாம். பட் சப்ஜெக்டிவ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க தேய்மான ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். உள்ள தேய்மானம் பெரிய லெவலில் ஆகலை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும். இல்லை அவங்களுக்கு தேய்மானம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, ஃபுல்லாக தேஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணுறதுல பெருசாக யூஸ் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ண தேவைப்படும். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி 42 வயசில் ஒரு அம்மையார் கால் பஸ்லேருந்து கீழே இறங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஒரு படி கீழே வைக்கும் போது டக்குன்னு ட்விஸ்ட் ஆகிட்டு வந்தாங்க. அந்த டைமில் மூட்டு ஃபுல்லாக வலி வந்து நடக்க முடியாமல் போய் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, உள்ளே இருக்கிற சதை கிழிஞ்சிருக்கு. அவங்களுக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணணும். கிட்டத்தட்ட 3 வாரம் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆர்த்ரோஸ்கோப்பியில் அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், அது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. அதை நாங்கள் ஆர்த்ரோஸ்கோபி மூலயமா ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக நடக்க வச்சோம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே மூட்டு வலி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வரவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆர்த்ரோஸ்கோபி அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரீஹாபிலிட்டேஷன் ரொம்ப குயிக்காக இருக்கும். இன்னொன்று இப்போ தான் தொலை போட்டு பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாகுது. ஹாஸ்பிட்டல் ஸ்டே பார்த்தீங்கன்னா 2 to 3 நாள் தான் தங்குற மாதிரி வரும். நாட்களும் சரி செலவும் சரி கம்மியாகும். ஸோ அதனால தோள்பட்ட பிரச்சனை, முட்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு பெரிய சர்ஜரி பண்ணணும்னு பயப்பட வேணாம். கீஹோல் சர்ஜரி சின்ன சர்ஜரி மூலயமா சரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்குறது, அப்புறம் 3 வாரத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது, வேலைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி.